இப்படி எடு, இப்படி எடு, இப்படி எடு, இப்படி எடு, இப்படி எடு. அட பாப்பா ஓயாம அந்த சொட்ட தலையத்துல இருக்க முடியாது. உன் யாருப்பா தலையெடுக்க சொன்னது? ஸ்டைலா எனக்கு எடு. எப்படி பார்த்தாலும் ஸ்டைலானா இல்லை நீ சரியா? கையில என்ன காசுக்குதா? 10 பைசா இல்லை. 10 பைசா இல்லாம எதுக்கு வர நீ? செலவுக்கு வர காசு இல்லையா? இப்ப என்ன பண்றது? என்னால பாரு கம்பி தூக்கி போயிடலாமா? ஏய் அங்க வேலை செய்யறாங்க, நம்ம தான் எடுத்துவாங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேற என்ன பண்றது? நீ வேணா மேல இருக்கிற ஒயரை கட் பண்ணி கொடுக்குறியா? எதுன்னு போய் போடலாம். கரண்ட் ஒயரு சாக்கு அடிக்குமே. நீ கட் பண்ணி போடு, சாக்காச்சா ஆச்சுன்னு போட்டான். அட பாப்பா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்னடா பிச்சுக்கண்ணா என்ன பண்ணீங்க 2 பேரும்? செலவுக்கு காசு இல்லை, என்ன பண்றது? யோசனை பண்ணுகிறோம். அதான் கம்பிக்குதா எதுவுமே போட்ட வேண்டியதான். எப்போ என்ன பேசுறா? எதிர் வீட்டுக்காரங்க வேலை செய்யறாங்க, பார்க்க மாட்டாங்க. கையில செல்லு வச்சுங்கிற நீ என் புள்ள கொஞ்சம் கூட யோசனை பண்ண மாட்டேன். என்ன சொல்றான் இந்த ஆளு? யோசனை பண்ணு, நல்லா யோசனை பண்ணு. டேய் அதை ஒருத்த வராம கம்பி பிடிச்சி போட்டோ எடுக்க வையா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ புரிஞ்சு போச்சு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த ரோட்டிலே. கொஞ்சம் நில்லுங்கோ, உங்க பாட்டு தான் ரொம்ப சூப்பருங்கோ. தேங்க்ஸ்ப்பா. ரோடு எல்லாம் பள்ளமாகுதே, அதை நினைச்சுதான்பா பாட்டு பாடினு வரேன். உங்களை பார்த்தோன்னே ஒரு போட்டோ எடுக்கணும்னு தோணுதுண்ணா. நீங்க அங்க போய் நின்னுங்களா, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எதுக்கு தம்பி இந்த விளம்பரம்? உங்களா மாதிரி நல்ல மனசு கொண்டவங்க லட்சத்துல ஒருத்தர் தான் தம்பி இருப்பாங்க. போங்க போட்டோ எடுத்துங்க. இவரை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குது தம்பி. ஏய் சொட்டா கம்னிரியா, அதெல்லாம் ஒண்ணே இல்ல, அவரு காலையில பல்லு வளர்க்காமான்ட்டாரு. அதான் வீசுதா? சரி எங்க தம்பி அங்கேயா நிக்கணும்? அங்கதானா? இங்கேயா தம்பி? அங்கேதானா? மொட்டையா இருக்குதா? இல்லப்பா முடி நிறைய இருக்குதா? அது இல்லங்க, கை மொட்டையா இருக்கு. என்ன அந்த கம்பியை கையில் தூக்கி பிடிப்பா, வீரமா இருக்கான். அப்படி சொல்றீங்க? நோ, இப்படி பிடிக்காதண்ணா, இப்படி பின்னா. இதுதான் ஸ்டைலா இருக்கும். சரி ஓகே. சூப்பர். அப்படியே நில்லுங்க. ஓகே தம்பி. ஓகேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நாங்க தானே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ரொம்ப சமுதாய அக்கறையோடு செயல்படுறீங்க. பரவாயில்லப்பா. நான் ஊருக்கு புதுசுதான். இந்த பக்கம் ஏதாவது கடை இருக்குனாங்க, அதான்ப்பா போயிட்டு இருக்கேன். வரேன். போங்க போய் இப்படித்தானே வரீங்க. வாங்க. பண்ணி அண்ணா. பண்ணி அண்ணாவா? இவனா இருக்குண்டா. என்ன பார்த்தா பண்ணி மாதிரியா இருக்குதா? அதை சொல்லிட்டு போறேன், அங்கே கேள்றா, இங்க வந்து சவுண்ட் போடுற. சரி அதெல்லாம் விடுங்க, கம்பி எடுங்க. அப்புறமா போட்டுக்கலாம்டா. வா இன்னொரு கம்பியா தரலாம். என்ன இங்க கட் பண்ணி வச்ச கம்பியை காணோம்? கண்டுபிடிச்சிட்டான், வாங்க நைஸா அப்படி நவிடலாம். ஏம்பா நில்லுங்க, இங்க கம்பி இருந்துச்சு பாத்தீங்களா? அது சொல்லத்தால எங்களுக்கு என்னப்பா கடிக்க போதா? அதெல்லாம் நாங்க சொல்லத்தில்லப்பா. சொல்றது இல்லையா? எப்பா கனமான ராடுப்பா அது. நோ, இந்த ஊர்ல வந்து பிரச்சனை அதிகமா இருக்குண்ணா. நாங்க அதெல்லாம் யாருக்கிட்ட ஷேர் பண்ண மாட்டோம்ண்ணா. நீங்க வேற புதுசா வந்து வீடு கட்டுறீங்க. தம்பி உங்களுக்கு எந்த பிரச்சனை வராதுப்பா. யாருப்பா எதுன்னு போன்ட்ட? நீ பிரச்சனை வரான்னு சொல்ற, யாராவது மண்டபம் அடிச்சா நான் என்ன பண்றது? நோ அதெல்லாம் வராதுண்ணா. யாருன்னா எடுத்துன்னு போனாங்க, அதை சொல்லுண்ணா. ஏம்பா அது சொல்லத்தால எங்களுக்கு லாப்பா, சும்மா சொல்லு நீங்கடா. நோ ஒரு 500 ரூபாய் கூட தரேண்ணா, கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. 500 ரூபாய் தராமாப்பா, சொல்லிடலாமா? சரி அவ்வளவு கேக்குறாரு, சொல்லிடலாம்ப்பா. என்னண்ணா 500 ரூபாய்? யார் எடுத்து சொல்லுண்ணா. சொல்றேன் மகனா. அதோ ஒரு ஆள் வராம பேர், அவன் தான். பாதை இல்ல ரோடும் இல்ல, எங்க பார்த்தா பள்ளமேடு, நாங்க எப்படி நடந்து போறதோ. பாட்டை பத்தியா? பண்றது எல்லாம் ஏக தோணும், பாட்டை மட்டும் ஊத்த மாதிரி பாடுறது. எப்படி தம்பி பாட்டு நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா, சூப்பர். இவரு தான் உங்களுக்கு கேட்டிருந்தாரு, கேளுங்க. வணக்கங்க, புதுசா வீடு கட்டுறீங்க போல. திருட்டு பசங்க கம்பி திருடின்னு போறானுங்களா, மானம் கட்டவனுங்க. ஆமா திருட்டு பசங்க ஊருக்கு நிறைய பேர் இருப்பாங்க, திருந்தவே மாட்டானுங்க. மானம் கட்டி தெரியுங்க, மாட்டினா கூட ஒண்ணும் தெரியாத மாதிரியே நடிப்பானுங்க. யார் தம்பி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா கம்பி எடுத்துட்டு போயிட்டாங்களா? நாங்க யாரு கட்டி எதுவும் சொல்றது இல்லைங்க. நாங்களாச்சும் எங்க வேலையாச்சும் பார்த்துன்னு போயிடுவோம்.
அப்படி இருக்கிறது தானே நம்மளுக்கு நல்லது. தவுலோன்னு தான் இருக்குதுங்க, கத்தி பிளேடு வச்சுன்னு சுத்துதுங்க. எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன். சிவப்பு கலர் சட்டை போட்டுருந்தாலும் சரி, கருப்பு கலர் பேண்ட் போட்டுருந்தாலும் சரி, ஒரே குத்தி வாய வச்சிருவேன். சிவப்பு கலர் கருப்பு கலர், அது என்ன பிரதர்? சிவப்பு கலர் கருப்பு கலர் குறிப்பா சொல்றீங்க? குறிப்பா இல்ல, குறி வச்சுதான் சொல்றேன். என்ன பேசுறாரு அவரு? என்ன டார்கெட் பண்ற மாதிரியே இருக்கு. இல்லைங்க, நாங்க யார் பேச்சுக்க போறது இல்லைங்க. நாங்க எங்க வேலை உண்டு, நாங்க உண்டு, அமைதியா இருந்துடுறோங்க. அட நீங்க அமைதியா இருங்க பிரதர், அது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அவர் என்ன திட்டுற மாதிரியே இருக்கு. அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? அவரு உண்டு, நீங்க உண்டு. ஏய், வயிற்றுக்கு சாம்பார் சோறு துன்றியா இல்ல சபினா பவுடர் துன்றியா? ஸ்ட்ரைட்டா உன்னதானே கேக்குறேன். ஹலோ ஹலோ மிஸ்டர், என்ன பேசுறீங்க? உங்க கம்பி காணாம போனதுக்கு என்ன வந்து கேக்குறீங்க? கம்பி எத்தவங்க கிட்ட தானே கேட்பாங்க, நீ தானே கம்பி எத்த, ஒழுங்கா சொல்று. ஏய், என்னப்பா ஸ்ட்ரைட்டா என்கிட்ட கேக்குற? நான் கடைக்கு போய் பால் பாயிட்டு வாங்கிட்டு வரேன். ஏம்பா, அவங்க பாவம் வெளியூர்ல இருந்து வந்து இங்க வீடு கட்டுறாங்க, அவங்க கம்பி ஏன்பா திருடுறா? நான் கம்பி திருண்ணா? நோ, நானும் வெளியூர் தானே, நான் இங்கதான் நான் வாடகை இருக்கிறேன். வாடிக்கு இருந்துக்குன்னு நீ கம்பி திரியா? நீயா எவ்வளவு பெரிய ஆள்றா நீயா? தம்பி தம்பி, என்னப்பா இவர் இப்படி பேசுறாரு? நாங்க எந்த பிரச்சனையும் தள்ள இருக்கு இல்லைங்க. என்னப்பா தலையிறதுல கேளுப்பா இதெல்லாம். வசமா மாட்டிக்கிறேன், கம்பிக்கு காசு கொடுத்துட்டு போ. யோ சொட்ட, கம்பியே நான் எடுக்கலன்றேன், ஆதாரம் எதனா இருக்காயா நான் கம்பி ஏத்ததுக்கு? சரிப்பா, ஆதாரம் தான் எங்களுக்கு 1000 ரூபாய் தெரியாப்பா. நான் தான் கம்பி எத்தனை உங்ககிட்ட ஆதாரம் இருந்ததுன்னா 1000 ரூபாய், நான் 1000 ரூபாய் 2000 தரையா? ஏன்பா ஏன் வேலை நிக்குது? என்ன பிரச்சனை? இந்த ஆள் கம்பி திட்டா சார். கம்பி திருட்டுறா? யாருப்பா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க? ஹலோ, இப்பதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், கம்பியே நான் திருடல. நிரூபிச்சுட்டா என்னடா சொல்ற? அதான் சொல்றேன்ல, நீ நிரூபிச்சுட்டா 2000 ரூபாய் இப்ப கொடுத்துட்டு போறேன். ஏங்க நிரூபிங்க. இவங்க என்ன நிரூபிக்க முடியும்? ஏங்க நான் எடுத்தது நீங்க பாத்தீங்களா? ஆதாரம் இருக்குங்க, இல்லாம சொல்ல மாட்டோங்க. ஆதாரம் காமிங்க பாப்போம். டேய், இது ஸ்டைலுக்காக போட்டோ எடுக்கிறேன்னு சொன்னீங்களேடா, இத போய் ஆதாரமா காட்டுறீங்க? செய்யலா, நீ கம்பி திருடுறத செய்யல போட்டோ எடுப்பாங்களா? வசமா மாட்டினா 2000 ரூபாய். 2000 ரூபாய் குடுக்குறியா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறியா? அட பாவீங்களா, இப்படி பகல் கொள்ள அடிக்கிறீங்களாடா? காசு குடியில இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போறியா? இந்தாடா. இந்த தெரு பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை கட்டி போட்டு அடிப்பேன். இந்த தெரு பக்கம் என்னடா, இந்த ஊரை விட்டு நான் காலி பண்ணி போறேன்டா. போ 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 போ. சம் ஃப்ராட் ஆகுறேன். சரி, அந்த 2000 ரூபாய் கொடுப்பா, கம்பி வாங்க. இன்னத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும்? ஏப்பா, என் கம்பி தானேப்பா தொலைஞ்சு போறதே. கம்பி தானே உனக்கு வேணும், அங்க போய் கம்பி எடுத்து வந்து கொடுப்பா. டேய், என்ன கம்பி இங்க இருக்குது? அவன் எத்தனை வந்து இங்க தான் ஒளிச்சு வச்சான், நாங்க பார்த்தோம். ஆஹா, 2500 உங்களுக்கேவா? எங்களுக்கே தான், வாங்கடா போலாம்.